வணக்கம். ஒருத்தவங்க நமக்கு செய்கிற உதவியை என்றைக்கும் மறந்துடக்கூடாது. இதைத்தான் ஆத்திச்சூடியில் 21வது வரி சொல்லுது. நன்றி மறவேல். நமக்கு செய்யப்படும் உதவிகளை எக்காலத்திலும் எந்த காரணத்து கொண்டும் மறந்துடக்கூடாது. நன்றி மறவாதே அப்படிங்கிறது தான் இந்த ஆத்திச்சூடி நமக்கு விளக்குது. நன்றி மறப்பது நன்றன்று அப்படிங்கிறது திருக்குறளில் கூட ஒரு இடத்துல திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். ஆத்திச்சூடியிலையும் இதைத்தான் சொல்லியிருக்காங்க. நன்றி மறவேல். நன்றி மறக்காமல் இருக்கிறது எந்த அளவுக்கு நல்லது தெரியுமா? நன்றி மறக்காமல் இருக்கிறது நம்ம வாழ்க்கையில் மற்றவங்கள மறந்துடாமல் நம்ம கஷ்டப்பட்டப்போதோ இல்லை நம்ம ஏதாவது இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும்பொழுதோ ஏதோ ஒரு வகையில் நமக்கு துணை புரிந்தவங்களாக இருக்கட்டும், நமக்கு உதவி புரிந்தவங்களாக இருக்கட்டும், நாம் அந்த நன்றியை மறந்துடக்கூடாது. அந்த இடத்துல மட்டும் இல்லை, வருங்காலத்துலேயும் அந்த நன்றியை நம்ம மறந்துடக்கூடாதுங்கிறது தான் இதில் நினைவுபடுத்துகிறோங்க. நன்றி மறக்காமல் இருக்கிறவங்க என்றைக்கும் மற்றவங்களோட சேர்ந்து வாழ முடியும். மனசில் நிம்மதி இருக்கும். நன்றி மறந்தவங்க தனிமைப்பட்டு போயிடுவாங்க. தனியாகத்தான் அவங்க வாழ்வாங்க. மனசில் நிம்மதியே இருக்காது. நன்றி மறக்காமல் இருக்கிறவங்க எல்லார்கிட்டையும் மரியாதையோடு இருப்பாங்க. நன்றி மறந்தவங்க நம்பிக்கையை உடைச்சிருவாங்க. நன்றி மறக்காதவங்க சமூகத்தில் என்றைக்குமே நிலச்சி நிற்பாங்க. நன்றி மறந்தவங்க சமூகத்தில் தனித்து விடப்படுவாங்க. ஒருவருக்கு செய்யப்படும் உதவியை மறக்காதவங்க என்றைக்குமே உயர்ந்து உயர்ந்து வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. அது பணி நிமித்தமாக இருக்கட்டும், இல்லை பழக்க வழக்கங்களாக இருக்கட்டும், உறவுகளோட இருக்கட்டும். ஒருவேளை அவங்க நன்றி மறந்துட்டாங்கன்னா அவங்க சமூகத்தில் உயர்றதில்ல. அதே போல் அவங்க வேலை செய்கிற இடமா இருக்கட்டும், இல்லை உறவுகள் மத்தியில் இருக்கட்டும், அவங்க கீழே தான் போவாங்க. உங்களுக்கெல்லாம் உதவி செய்தவங்களை நீங்கள் எந்த அளவுக்கு மனசில் நினச்சிருக்கிறீங்க அப்படிங்கிறத ஒரு முறை யோசிச்சு பாருங்கள். நன்றி மறக்காமல் இருக்கிறது வெறுமனே ஒரு ஒழுக்க விதி மட்டுமல்ல. நன்றி மறக்காமல் இருப்பது மனநலத்தின் ஒரு கூறும் கூட. நன்றியோடு, அந்த கிராட்டிடியூடோடு இருக்கும்போது மனசுக்கு மகிழ்ச்சி ஏற்படுது, மன நிம்மதி ஏற்படுது. நன்றி மறவேல். எப்பொழுதும் நன்றி மறக்காமல் வாழ்கிறது நமக்கு நன்மையே தரும். மீண்டும் அடுத்த ஆத்திச்சூடியோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது உங்களில் ஒருவன் நான். நன்றி, வணக்கம்.